42 LPAல உங்களுக்கு ஒரு ஜாப் வேணுமா? அதுவும் ஒரு 3 hours படிச்சு அந்த ஜாப் உங்களுக்கு வேணுமா? கோடிங் மாதிரி எந்த ஒரு கஷ்டமான ஸ்கில்லும் தேவையே இல்லை. அவ்வளோ ஏன் காலேஜ் டிகிரி கூட தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய உருட்டுகள் நீங்கள் யூடியூப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வந்திருக்கும்ல, அதில் கூட இந்த மாதிரி உருட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி உருட்டுகளை தான் நாங்கள் இன்னைக்கு உடைக்க போகிறோம். டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரி ரோல்ஸ் காலங்காலமாக இருந்தாலுமே லாஸ்ட் 5-6 இயர்ஸ் குறிப்பாக இந்த கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட் காலகட்டத்தில் இது நிறைய பேர் ஓவர் குக் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த பக்கம் போனாலும் எஸ்பெஷலி யூடியூப் வந்தீங்கன்னா டேட்டாங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு நினச்சி படித்து சில பேர் போனாங்க, சில பேரால் போக முடியல. பிகாஸ் இட் வாஸ் நாட் தேர் கப் ஆஃப் காஃபி. இதை புரியுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஆயிருக்கும். ராகவன், நாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நம்ம 2 பேருமே டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கோம். நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரியில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்த்தாங்க? ஸோ பொதுவாக ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையான ஸ்கில்ஸ் வந்து எக்ஸல், எஸ்கியூஎல், ஒரு பிஐ டூல், பவர் பிஐ, டேப்லூ அந்த மாதிரி, அண்ட் பைத்தான். ஸோ இந்த 4 ஸ்கில்ஸ் டெக்னிக்கலாக இருந்து கொஞ்சோண்டு மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக 2020-21 நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் போஸ்ட் 2021 ரெசஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரால் எதிர்பார்த்த மாதிரி போக முடியல. நிறைய பேர் நாங்களே கண்கூட பார்த்துருக்கோம், கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நிறைய சஜஷன்ஸ் சொல்லுவோம். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோனா நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அது ஒரு போர்ட்ஃபோலியோமே அரேஞ்ச் பண்ணி வைங்க. அதை ரெக்ரூட்டர்ஸ் பார்ப்பாங்க. இது ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஆன்லைன்னு சொல்லும்போது லிங்க்டின் நான் சொல்லும்போது ராகவனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஹேஸ் 50,000 ஃபாலோவர்ஸ் இன் லிங்க்டின், டேட்டா அனலிஸ்ட் மட்டுமே. ஸோ ஏன் அப்படி சொல்கிறோன்னா ரெக்ரூட்டர்ஸ், ஹெச்ஆர்ஸ்லாம் உங்களுடைய ஒர்க்கை டேரெக்டாக பார்த்து கூட உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணோம், எம்ஃபசைஸ் பண்ணோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிறேன் கேளு, வெறும் 2 மணி நேரம் படி, 3 மணி நேரம் படி, உனக்கு 40 லட்சம் 50 லட்சம் சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரேன்லாம் சில பேர் சொல்லி அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸை, ஆஸ்பிரன்ஸை ஏமாத்துறாங்கன்னு தான் ஒரு கசப்பான உண்மை. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப ஃபேமஸான முதல் உருட்டு நண்பர் இதோ. வெயிட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்குவோம். Complex data from these spreadsheets in just 2 minutes. Present your data with stunning visuals. Plus keep track of all your KPIs and forecast future trends for any company by creating AI dashboards with Microsoft Power BI. And the best part is, you don't need any coding skills or a degree in data or AI to do this. Want to learn how to make AI dashboards for your own data in just 30 minutes? Then click on the link below and join my 2-day Power BI domination workshop. In this workshop, you will learn how to make AI dashboards for management, sales and marketing, finance and accounting, operations, and even for your own data, which is guaranteed to help you get a better salary increment and even a promotion in your job this year. Power BI professionals in India are getting 12 to 21 lakh per annum and drive business decisions. To become a certified Power BI expert by a Microsoft certified trainer, click on the link below to reserve your seat for the workshop right now. I will see you inside the workshop. So இவர் நிறைய உருட்டி விட்டாரு. அது ஒரு உருட்டையும் நம்ம எடுத்து என்னன்னு அலாசுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிங்க. கோடிங்கே தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஓகே, டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் பவர் பிஐ யூஸ் பண்ணுறதுக்கு கோடிங் தேவையில்லைன்றது ஃபைன் தான். பட் ஸ்டில் நீங்கள் பவர் பிஐ ஒழுங்காக கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பவர் பிஐயில் 2 டைப் ஆஃப் கோடிங் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று டாக்ஸ், டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எப்போல்லாம் மெஷர்ஸ், கேல்குலேட்டட் காலம்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டாக்ஸ் தேவைப்படும். டாக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது கூடவே வந்து எம் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ பவர் குவெரியில் நீங்கள் அட்வான்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு எம் கோட் தேவைப்படும். ஆப்வியஸ்லி எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து ஜஸ்ட் பவர் பிஐயில் இருக்க யூஐ வச்சு பண்ண முடியாது. வேறு என்ன நீங்கள் பார்த்தீங்க இதில்? காலேஜ் டிகிரியே தேவையில்லைன்னு சொல்கிறாரு. காலேஜ் டிகிரி இல்லாமல் சில பேர் ஜாப் வாங்கியிருக்கிறாங்க, சில பேர் சொந்தமாக கூட கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் 1000ல் ஒருத்தரோ 2 பேரோ. ஒரு நார்மலான என்தூசியாஸ் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், ஒரு நல்ல சேலரியில் ஜாப் வாங்கணும்னா டிகிரி இஸ் கம்பல்சரி. அது கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டு. அது தேவையில்லைன்னு தான் சொன்னால் நம்பாதீங்க. அடுத்த விட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பவர் பிஐ மட்டும் படித்தாலே நீங்கள் 12லேருந்து 21 LPA வரைக்கும் ஜாப் போகலான்றாரு.
அதுக்கான டேட்டா எங்கேருந்து அவர் கொடுக்குறான்னு தெரில. இதை பார்க்குற ஃப்ரெஷர்ஸ், இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஓகே நான் பவர் பிஐ படிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 12 LPA 21 LPA ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. சீரியஸ்லி டு ஆட் ஆன் திஸ், இது வந்து எப்படின்னா ஒரு சீக்கிரமாக அந்த குவிக் வின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேர் சீக்கிரமாக ஒரு ஹையர் பேக்கேஜ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இப்படி இது ஒரு விதமான ஏமாத்து வேலை கூட சொல்லலாம். நீங்கள் ஆம்பிஷன் பாக்ஸ், கிளாஸ் டோர் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக டேட்டா அனலிஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னாலே ஒரு 3 LPA to 7 LPA இருக்கும். நல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்கன்னா மேபி 9 LPA 10 LPA கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் கூட சொல்ல முடியாது. இதில் ஏஐ பேஸ் பண்ணி 30 minutesல 1 hourல டேஷ்போர்ட்லாம் பில்ட் பண்ணுறான்றாரு. எஸ், 30 minutes 1 hour பண்ணலாம். எப்போனா எல்லா டேட்டாவும் க்ளீனாக இருந்து உங்களுக்கு எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸும் கிளியராக இருந்து இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பட் ரியல் வேர்ல்டில் அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் லெவலில் ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ் ஆர் ஈவன் ஃபியூ மந்த்ஸ். அதுதான் ரியாலிட்டி. இவர் சொல்கிற மாதிரி 30 நிமிஷத்துலலாம் நீங்கள் கம்பெனியில் க்ரியேட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்து அவர் டிக்மார்க்லாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் நம்பக்கூடாது. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் மிஸ்லீடிங்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது தான் தப்பு. அண்ட் மோரோவர் இவரோட எய்மே என்னன்னா இவரோட அந்த டாமினேஷன் ஒர்க் ஷாப், இது ஏதோ இந்த WWEல எலிமினேஷன் சேம்பரு, ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த மாதிரி பவர் பிஐ டாமினேஷன் ஒர்க் ஷாப் அப்படின்ற கீ டேர்ம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ஹூக் க்ரியேட் பண்ணி செல் பண்ணணும்னு பார்க்குறாரு. அண்ட் இதை அட்டென்ட் பண்ணவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெஃபினெட்லி இதை அட்டென்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஹவர்ஸில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு 12 லட்சத்தில் வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 மணி நேரம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறதுலே பேசிக்ஸ் மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நானும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான், இவரும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான். எங்களுக்கெல்லாம் இதை படிக்கிறதுக்கே மாத கணக்காச்சு. அதுதான் உண்மை. 3 மணி நேரத்துலலாம் யாராலையோ ஒரு சாஃப்ட்வேரையோ ஒரு டூலையோ படித்து கரைச்சி குடிக்க முடியவே முடியாது. அதுதான் யதார்த்தம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவங்க பண்ணுறது ஒரு விதமான சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது உங்ககிட்ட இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா? 100 ரூபா கூட இல்லை, வெறும் 99 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் 99 ரூபா தானேன்னு சொல்லிட்டு உள்ளே போவீங்க. போனதுக்கப்புறம் அந்த 3rd hour முடியும் போது எங்ககிட்ட இன்னொரு கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா நாங்கள் சொன்னவே ஜாப் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோர்ஸோட ஃபீஸு several thousandsஸாக இருக்கும். இதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. வடிவேலும் பார்த்திபனும் ஒரு படத்தில் வடிவேல் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரு. பார்த்திபன் அவர் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லுவார். கடைசியாக ரொம்ப நேரம் இழுத்தடிச்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறப்போ வடிவேல் பார்த்திபன்ட்ட வந்து ஐடியா என்னன்னு கேட்குறப்போ நல்லா இருக்குது, நல்லா தாயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு போவார். மேடைக்கு போயிட்டு நான் எப்படி இந்த மாதிரி எல்லாரையும் 100 ரூபா கூப்பிட்டு வந்தேனோ நீங்களும் இந்த மாதிரி மேடை போட்டு 100 ரூபா கூப்பிட்டு வர வைங்க, இதுதான் ஐடியா. ஸோ இந்த கான்செப்டில் தான் இவங்களோட ஆட்ஸும் ரன் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் வந்து துரதிருஷ்டமே. இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கேட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி ஆடை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னொரு தடவை நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சாமி அந்த பக்கம் போயிடாதான்னு சொல்லிடுங்க. இதை தான் திருவள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு உருட்டு நண்பரை பார்த்துட்டோம். 2வது உருட்டு நண்பரை பார்ப்போமா? இதோ 50 lakhs per annum. What? 50 lakhs? That's your salary right now? Yes. What do you do? I'm an AI tools and chatgpt expert. Okay, so what degree did you do to master this? I didn't need any fancy degrees or spend lakhs of rupees on expensive courses to learn this skill. எப்படிலாம் மதம் How did you master these AI tools and get such a high salary? I started by attending B10X's certified AI tools and ChatGPT workshop. In just 3 hours, I was equipped with all the required knowledge that I needed to enter this field. Okay, and After the workshop, which was just for ₹9 by the way, I started getting a call from a lot of recruiters and I finally landed my dream job with a top MNC at a salary package of 50 lakhs per annum. nice. So how does one get started in this? So I would highly recommend this workshop to anyone who wants to master AI tools and make a high-paying career in this field, but act fast because they usually have only limited slots. So இது நாங்கள் 2 பேர் சொன்னதே இல்லை, உங்களுக்கு இந்நேரம் எவ்வளோ உருட்டுன்னு தெரிஞ்சிருக்கோம். பட் ஸ்டில் நாங்களும் சொல்லும். ராகவன் முதல் உருட்டு இருக்கிறதுலே சீப்பான காஸ்ட்டில் வந்து இவங்க கொடுக்குறாங்க 9 rupees. ஸோ 9 rupeesன்றது யார் வேணால் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 99 rupees வச்சா 100 பேர் வராங்க அப்படிங்கிறப்போ 9 rupees வச்சா 1000 பேர் வருவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வைக்கிறாங்க. மாஸ் ரெவென்யூ. சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் குடிக்கிற டீயே 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய் ஆயிடுச்சு. இவங்க கோர்ஸை 9 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்புற மாதிரி இருக்கா? ஸோ ஒரு ஒர்க் ஷாப்புன்றப்போ அந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு வந்து
கண்டென்ட் என்ன இருக்கணும், எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கும். பட் இவங்க அதை ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நாங்களே டெஸ்ட் பண்ணோம். ஸோ இது 9 rupees இருக்குதுன்னா 99 rupees நாங்கள் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதோ. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 117 rupees இருக்குது. ஏன் 99 rupeesக்கு மேலே 18% GST வேறு. ஸோ இதெல்லாம் கொடுத்து அந்த வீடியோவில் அட்டென்ட் பண்ணப்போ ஜஸ்ட் அந்த எக்ஸலில் வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் இல்லையா, நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸலில் ஒரு இடத்துல ஸ்டக் ஆனோன்னா ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எக்ஸலில் ஒரு chatgptல போய் அடிப்போம் இல்லையா, அதை வந்து இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்களே தவிர்த்து புதுசாக எதுவுமே வந்து இன்னோவேட்டிவாகவோ சொல்லித்தரமே எனக்கு தெரியல. சிம்பிளாக சொல்லணும்னா chatgpt எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 9 ரூபா கோர்ஸில் எப்படி 42 லட்சம் ரூபாய்க்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இவங்க போனீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு எல்லா பேசிக்ஸு ஜென்ரலான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் இதோடைய அஜெண்டாவே. அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் 3 hours இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 3 hours வந்து ஜஸ்ட் 9 rupees இன்வெஸ்ட் பண்ணால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 42 LPA. ஸோ ஜஸ்ட் தே ஆர் எக்ஸாஜரேட்டிங். இந்த மாதிரி சொல்கிறப்போ நிறைய பேர் வந்து ஒரு குவிக் ரீஃப்ளெக்ஸில் ஒரு ஹியூமன் டெண்டன்சியில் வந்து ஓகே போய் அட்டென்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே பெரிய ஸ்கேம்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லிங்க்டின் டெஸ்டிமோனியல் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்டிமோனியலில் வந்து இந்த மாதிரி நான் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணதுனால எனக்கு 23% அப்ரைசல் கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த ப்ரொஃபைலில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி நான் அப்படி சொல்லவே இல்லை, என் ப்ரொஃபைலை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்டே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இதை நடத்துறது பார்த்தீங்கன்னா ஐஐடிஎன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களே என்ன சொல்கிறாங்க, காலேஜ் டிகிரி தேவையில்லைங்கிறாங்க. ஒரு ஐஐடி மாதிரியான ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து இவங்களே காலேஜ் டிகிரி தேவையில்லைன்னு சொல்கிறது ஒரு தப்பான மிஸ்லீடிங். இதெல்லாம் நீங்கள் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் கிடையாது. உங்களுடைய பேஷன் whichever is your natural cup of coffee, நீங்கள் அதை நோக்கியே படிக்கலாமே தவிர டிகிரி தேவையில்லைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதில் இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே ஐஐடியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க. ஐஐடிங்கிறது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே ஒன் ஆஃப் த ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ். அதெல்லாம் அங்கேருந்து படிச்சுட்டு எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, வி ரெஸ்பெக்ட் தம். ஆனால் இவங்க எதுக்கு இந்த 9 ரூபா கோர்ஸ்லாம் விற்கிறாங்கன்ட்டு எனக்கு புரியல. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இப்போ நான் இந்த கொஸ்டினை கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 9 ரூபாய்க்கு நாங்கள் கல்வி கொடுக்குறோம், உனக்கு பொறுக்கலையான்னு கேட்பாங்க. நீ நல்ல கல்வி கொடுத்தா நாங்கள் எப்போ கேள்வி கேட்க போகிறோம்? மிஸ்லீடிங் பண்ணுறேன். 9 ரூபா கொடு, 3 மணி நேரத்தில் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், 40 லட்ச ரூபாய்க்கு உனக்கு வேலை வாங்கி தரேன்ட்டு நம்புற மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் சேருங்க. சரி ப்ரோ, இந்த வீடியோவில் நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் எப்படி தான் போய் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது ஒரு நியாயமான கேள்வி தான். ஸோ நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் எக்கச்சக்க ஃப்ரீ ரீசோர்ஸஸ் இருக்குது. எத்தனையோ வீடியோஸ், SQL, பவர் BI, பைத்தான், எக்ஸல் எல்லா டூலுக்குமே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசர்ச்சை பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் நல்ல ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு. செகண்ட் திங் இஸ், அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களாலே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இது இருந்தால் போதும், நீங்கள் ஓனாக வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை ட்ரை பண்ணி பார்க்குறப்போவே இந்த ஸ்கில் நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நிறைய கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். கனெக்ஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக வரணும், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட்டாக வரணும்னா ரியல் டைமாக டேட்டா அனலிஸ்ட்டாகவும் சயின்டிஸ்ட்டாக வேலை பார்க்குறவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் பேசணும், உரையாடணும், அவங்ககிட்ட நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும். ஓகே, இப்படி தான் ஒரு இன்டர்வியூ இருக்குமா, இப்படி தான் ஒரு டே டு டே ஒர்க் லைஃப் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் அது உள்வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். நீங்கள் சில கம்யூனிட்டிஸை ஜாயின் பண்ணலாம். இப்போது நீங்கள் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் மாதிரியான ஊரில் இருக்கீங்கன்னா அங்கே நிறையா வந்து டெக் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா சென்னை டேட்டா சர்க்கிள்ங்கிறது ஒரு டேட்டா கம்யூனிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவை எல்லாரும் ஒரு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஒரு கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ இன்டர்நெட்டில் வர ஒரு முகம் உங்களுக்கு தர கைடன்ஸை வர ரியல் டைமில் உங்களுக்கு வர கைடன்ஸ் இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொவைடட் இவங்கெல்லாம் யாருமே காசு வாங்க மாட்டாங்க.
இவங்களாம் வந்து நம்மளை பார்க்கணும், நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்ட்டு வரவங்க தவிர திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நான் ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த வீடியோவில் யாரையும் நாங்கள் பர்சனலாக தாக்கணும்னு விரும்பலை. அட் த சேம் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதோ கோர்ஸ் எடுக்கிறதோ தப்புன்னு சொல்ல, ஆனால் மிஸ்லீடிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த கோர்ஸஸ் செல் பண்ண ட்ரை பண்ணுறது தான் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறோம். அதுக்கான அவேர்னஸை தான் நாங்கள் உண்டாக்கியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி அவேர்னஸ் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி அந்த அவேர்னஸை நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ.